வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இடத்துல கவனித்து பாருங்க. பவுல் கொரிந்த சபைக்கு அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆமென் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறதை நீங்க அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆமென் தன்னுடைய வாழ்க்கையில அது செய்யாத ஒரு காரியங்கள் இதுதான். ஆமென். அநேக விசுவாசிகளுக்கு தெரியாத ஒரு காரியம் இதுதான். ஆமென். நாம ஆண்டவருடைய ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோம் என்பதை தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாய் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிறோம். அப்ப இந்த ஆலயம், இந்த செய்திக்கு, இந்த பிரதிஷ்டைக்கும் இந்த குழந்தை கூட ஒரு சம்பந்தம் இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வர போற. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோம். நல்ல கவனிங்க. அப்பாவுடைய சமூகத்துல இந்த ஆலயத்தை நாம் எப்படியாய் பார்த்து கொள்ளுகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியம். இப்ப இந்த 4 கட்டடம் கொண்ட இந்த ஆலயத்திற்குள்ள நம்ம வரும்போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கான ஒரு பயம் எழும் இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம். நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். பயம் வருதுங்களா? பயம் இல்லாத கூட கொஞ்சம் பேர் வர மாதிரி இருக்குது. ஆமே. பயம் வருதா இல்லையா? நான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல வரும்போது அது நமக்குள்ள ஒரு நடக்கும். உண்மையான விசுவாசிகள் நான் சொல்ற கவனிங்க, நமக்குள்ள ஒரு நடக்கும். அப்ப இந்த இடத்துல வரும்போது அது கர்த்தருக்கு விரோதமான ஏதாவது ஒரு காரியம் நாம கொண்டு வர முடியுதா? அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சுங்க. ஆமென். இப்ப ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள வரோம். சிகரெட் பிடிப்பாங்களா? ஏன் பிடிக்க மாட்டாங்க? அவங்களுக்குள்ள ஒரு பயம். இது ஆண்டவருடைய ஆலயம் இல்லைங்களா? இப்போ வீட்டுல உட்கார்ந்து சினிமா பார்ப்பாங்க. ஆமென். ஆலயத்தில் வந்து சினிமா பார்ப்பாங்களா? ஏன்? இது ஆண்டவருடைய ஆலயம். அப்ப எந்த ஒரு தவறான காரியம், எந்த பாவமான காரியம் அது இந்த ஆலயத்திற்குள்ள நடக்காதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த ஆலயத்தை பார்த்து நமக்குள்ள ஒரு பயம். ஆமென். நமக்குள்ள ஒரு நடக்கும். ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயம், இது ஆண்டவர் வாசம் செய்கிற ஆலயம் என்று சொல்லி நமக்குள்ள அந்த பயமானது ஆமென் அது வருகிறது. அல்லேலூயா. அந்த பவுல் என்ன சொல்லுகிறார்? இது கட்டடம் மட்டும்தான். ஆமென். நீங்க அந்த ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய ஆலயத்தை நீங்க எவ்விதமாய் ஆமென் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க என்பதுதான் பவுல் இந்த இடத்துல பேசுகிற காரியம். நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை ஆமென் எவ்வளவு பரிசுத்தமாய் ஆமென் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை தான் இந்த இடத்துல அவர் ஒரு கேள்வியா இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆலயம். ஆமென். இப்ப நான் ஆண்டவருடைய ஆலயமா இருந்தா அப்ப எனக்குள்ள இயேசு இருக்கணும் இல்லைங்களா? எனக்குள்ள இயேசு இல்லைன்னா நான் அவருடைய ஆலயமாய் இருக்க முடியாது. எனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா நான் அவருடைய ஆலயமாய்
அது இருக்கவே முடியாது. அப்ப நமக்குள்ள ஒரு டெஸ்ட் என்ன? ஆமே, இந்த ஆலயத்துல இயேசு இருக்கிறாரா இல்லையா? அப்போ ஒரு ஜெபத்தை நீங்க ஏறெடுத்து பாருங்க. ஆமே, எனக்குள்ள என்னென்ன காரியம் இருக்குது? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். எனக்கு எதிரான காரியம் இத்தனை இருக்குதே. ஆமே, அப்ப இத்தனை காரியம் உனக்குள்ள இருக்கிறத கர்த்தர் சுட்டி காட்ட ஆரம்பிக்கும் போது அவையெல்லாம் ஆமே வெளியேறினாத்தான் உன்னுடைய சரீரத்திற்குள்ள, அதாவது உன்னுடைய ஆலயத்திற்குள்ள இயேசு வர போகிறார். அல்லேலூயா. எப்படி அக்காயுடைய காலத்துல நம்ம எடுத்து கவனிக்கும் போது அந்த ஒரு கட்டடத்தால கட்டப்பட்ட ஒரு ஆலயம் பழுதற்று போயிருந்தப்போ அந்த தீர்க்கதரிசியோட அப்பா பேசுறார். என்ன பேசுறாரு? எல்லாருடைய வீடு சுத்தமா இருக்கிறது, என் ஆலயம் பழுதற்று போயிருக்கிறது, இதை சுத்தம் பண்ணு. ஆமே. அப்ப ஆண்டவர் பேச அந்த காரியத்தை அக்கா இந்த ஜனங்களோடு எடுத்து சொல்லும் போது அந்த ராஜா முதல் எல்லாரும் உணர்றாங்க. ஆமே, ஆமா, ஆண்டவருடைய ஆலயம் அதாவது பழுதற்று போயிருக்கிறது. அப்ப அந்த இடத்துல அதை சுத்திகரித்து மீண்டுமா எல்லாம் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு எல்லா காரியத்தையும் அந்த இடத்துல செய்த பிறகு அந்த இடத்துல கவனித்து பாருங்க, கர்த்தருடைய மகிமை இரட்டிப்பா இந்த ஆலயத்திற்குள்ள இறங்கி வந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை அந்த ஆலயத்திற்குள்ள இரட்டிப்பா இருந்தது. என்ன காரணம்? அதை சுத்திகரித்தாக்க. இது தேவனுடைய ஆலயம், இது தேவன் வாசம் செய்கிற இடம். அப்ப இந்த அழிந்து போகிற இந்த கட்டடம் இது பரலோகத்திற்கு வராது. இது நம்ம ஆராதிக்க ஒரு இடமாய்த்தான் இதை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் எப்படி ஒரு சிலர் அதாவது கேள்விகள் எழுப்பலாம். பழைய பாட்டு காலத்திலிருந்து நாங்கள் ஒரு கிளான்ஸை பார்க்கும் போது நல்ல கவனித்து பாருங்க. ஆரம்பத்துல அவங்க தேவனை பார்த்து கூப்பிட்டார். ஒரு சில காலங்கள் கடந்து போகும்போது அவங்க கல்களெல்லாம் எடுத்து வைத்து அது ஒரு பலிபீடமாய் அந்த இடத்துல கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதித்தார்கள். இன்னும் சில அது மோசேயுடைய காலத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய ஆலயம் ஒரு கூடாரமாய் ஆமே அது அங்கங்கே கொண்டு செல்லுகிற ஒரு காரியமாய் இருந்தது. அப்ப தாவீதுடைய காலத்திற்கு வரும்போது ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அப்ப அந்த ஆலயம் சாலமோன் கட்டினார். அந்த ஆலயம் எப்படியா இருக்கணும் ஆண்டவர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்தார். அதே போலதான் அந்த ஆலயமும் கட்டப்பட்டது. அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும்போது இந்த ஆலயம் நிரந்தரம் அல்ல. ஆமே, அது கட்டடத்தால கட்டப்படுகிற ஆலயம் பரலோகத்திற்குள்ள அது செல்ல போவதில்லை என்ற ஒரு காரணத்தினால தான் பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்க தேவ ஆலயமாய் இருக்கிறீங்க. ஏனென்றால் ஒரு நாள் வர போகிறது, உலகம் எல்லாம் அழிந்து போகும், உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போகும். உலகத்தில் இருக்கிற அமேன் பெரிய பெரிய செல்வங்கள், பெரிய பெரிய கட்டணம், இது 1000 வருஷம் ஆனாலும் அழியாது என்ற கட்டளாங்க பாருங்க. அத்தனை கட்டடங்களும் ஆலயங்களும் எல்லாமே ஒரு நாள் நிர்மூலமாகி போகும். அப்ப நிர்மூலமாகாதது எது? உன்னுடைய சரீரம், உன்னுடைய ஆலயம். இந்த ஆலயம் பழுதற்று போகாதபடிக்கு நீ அதை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் ஆமே அந்த பரலோகத்திற்குள்ள இந்த ஆலயம் செல்ல போகிறது. அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய ஆலயத்தை நீ பரிசுத்தமாய் காத்து கொள்ளாமல் இருந்தா உன் ஆலயம் எங்க போகும்? ஆமே, நிச்சயமாய் நரகம் என்ற ஒரு இடம் அந்த இடத்துல காத்து இருக்குது பாருங்க, அந்த இடத்துக்கு கடந்து போயிடும். அல்லேலூயா. அது கவனிக்கிறீங்களா?
இன்னைக்கு அநேகர் யோசிக்க ஆரம்பிக்கணும், ஏன் ஆலயம் எங்க போகும்? அப்ப ஆண்டவர் கொடுத்த இந்த ஆலயம் எங்க போகும்? இந்த பரிசுத்தமான ஒரு சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தாரே, ஆமென், பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு கொடுத்தாரே, இந்த ஆலயம் அது எங்க போகும்? நல்லா கவனித்து பாருங்க. 1 பேதுரு 1:16 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். அப்ப அந்த பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அது நாம் என்ன செய்யணும்னா ஜெபம். இந்த ஜெபம் நமக்குள்ள ஓயாமல் அது ஒலிக்கிறதாய் மாறும். எவ்வளவு அதிகமான ஒரு ஜெபம் உங்க வாழ்க்கையில் இருக்குதோ நீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும், பரிசுத்தத்தில் வாழ முடியும், ஆண்டவருக்காய் நீங்க அது இருக்க முடியும். நல்ல கவனிச்சு பாருங்க, இந்த பரிசுத்தம் ஏன் இன்னைக்கு கம்மியா இருக்குது? அது கவனிக்கும் போது அது ஆதி சபைகள் தினந்தோறும் அவங்க ஜெபித்தாங்க. முதல் நூற்றாண்டு சபை அவங்க எழுப்புதலை காணவும் அவங்க கர்த்தருக்குள்ள பிரவேசிக்க காரணம் என்ன? ஆமென். அவங்களுக்கு போதகராய் இயேசு இருந்தார். இயேசு மரித்த பிறகு ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆவியானவர் அவங்களை நடத்தின விதம், அவங்க தினந்தோறும் ஜெபித்தாங்க. தினந்தோறும் அவங்க கூடி கூடி ஜெபித்தாங்க என்று வேதம் சொல்லுது. அப்ப அவங்களுடைய ஜெப வாழ்க்கை பலமா இருந்தது. அதுல ஒரு உதாரணம் தான், அவங்களுடைய ஜெப சிறைச்சாலை கதவுகளையே உடைக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஜெபம் இருந்தது. அப்ப அந்த ஜெபம் எவ்வளவு பலமா இருந்திருக்கு யோசித்து பாருங்க. பேய்கள் நடங்க ஆரம்பித்தது, வியாதிகள் ஓட ஆரம்பித்தது, எல்லாமே ஆள் இல்லாமல் போக ஆரம்பித்தது. அப்ப இந்த ஜெப வாழ்க்கை குறைய காரணம் என்ன? அப்ப ஒரு சில வருஷங்களா இந்த கிறிஸ்துவம் அது ஒரு சரியான பாதையில கடந்து போகாம இது வேற ரீதியாய் மாற்றப்பட்டு அது அவங்க சொல்லுகிறது தான் விசுவாசம் என்ற காரியத்துல இன்னைக்கு அதாவது நடத்த வந்து மீண்டுமாய் இந்த வேத நம்முடைய கரத்துல கிடைத்த பிறகு ஆமென் இந்த விசுவாசமானது எழ ஆரம்பித்தது. இந்த விசுவாசம் எழ எழ அதிகமான எழுப்புதல் இந்த உலகத்துல வர ஆரம்பித்தது. அதிகமானவங்க மெய்யான சத்தியத்துல ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பித்தாங்க. ஆண்டவருக்காய் சாட்சியா நிற்க ஆரம்பித்தாங்க, ஆண்டவருக்காய் ஜீவிக்க ஆரம்பித்தாங்க. அப்ப இவங்களுடைய காரியங்கள் இன்னைக்கு கவனித்து பாருங்க. ஏன் விசுவாசம் குறைய ஆரம்பித்தது என்று சொன்னா அதிகமான ஜெபம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாய் வரைக்கும் அதிகமான ஜெபங்கள் சபையில காணப்பட்டது. ஆமென். அதிகமாய் ஜெபித்தது சபைகள். உபவாச ஜெபம், காத்திருந்த ஜெபம், இந்த ஜெபம், அந்த ஜெபம், எத்தனையோ ஜெபங்கள் சபையில காணப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற விசுவாச வாழ்க்கை கவனிக்கும் போது சபைகள் ஏன் ஆமென் ஜெபங்களை ஆமென் குறைத்து வந்தது? காரணம் என்னன்னா விசுவாசிங்க பயங்கரமான பிஸி ஆயிட்டாங்க இல்லைங்களா? விசுவாசிங்க பயங்கரமான அது பிஸியா இருக்கிறாங்க. வேலைக்கு போக நேரம் இல்லை, ஆமென், வீடு நடத்த நேரம் இல்லை. அப்படியா இருக்கும்போது சபைக்கு எப்படியாய் வருவாங்க? சபைக்குள்ள எப்படியாய் பங்கெடுப்பாங்க? ஆமென். அவங்களுடைய டோட்டலான இந்த ஜெப வாழ்க்கையை சாத்தான் என்ன பண்ணினா ஆமென் கட்டி வச்சுட்டான். இன்னைக்கு நல்ல கவனித்து பாருங்க. ஆமென். ஜெபம் என்றால் இன்னைக்கு நிறைய பேருக்கு அலர்ஜியா இருக்கு. காரணம் என்ன? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது? ஏன் ஜெபம்? ஜெபம் வேண்டாம், ஆமென், வீட்டுக்கு போலாம். ஆமென். சீரியல் இருக்குது, 7 மணிக்கு விடுதலை ஜெபம் வேண்டாம். வீட்டுக்கு போனா 7 மணிக்கு சீரியல் வருது. அந்த சீரியலை தவறாத 3 வருஷம் பார்த்தா அவங்களுக்கு தான் அவார்டு கிடைக்க தவிர உங்களுக்கு கிடைக்காது. ஆமென். உண்மையா இல்லைங்களா?
அவங்க நல்லா நடிச்சாங்களோ இல்லையோ அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு யாராவது கூப்பிட்டு கொடுக்குறாங்களா? ஆமே. ஒருத்தர்கிட்ட அது கேட்டு பாருங்க, சீரியல் தொடங்கும் போது என்ன கதை இருந்துச்சு. ஆமே. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன கதை இருந்துச்சு, இந்த 3 வருஷம் பார்த்து வந்துமே முடியும் போது என்ன கதை இருக்குது கேட்டு பாருங்க. தெரியாது. இந்த இடத்துல 4 பேர் நடிச்சாங்க. அந்த 4 பேர் 8 ஆச்சு, 8 12 ஆச்சு. திரும்ப அந்த 12ல இருந்து 4க்கு கொண்டு வந்து முடிச்சிருவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த 4 பேருடைய கதை என்ன தெரியாது. சீரியல் பார்க்கணும். இன்னைக்கு என்ன ஆச்சு? அவன் கத்தியில குத்த வந்தாங்க, நாளைக்கு குத்துறாங்களா இல்லையா? அதுதான் சீரியல். நாளைக்கு அவங்க திரும்ப அதாவது எப்படி வந்தாங்க குத்த அவன் தொடங்கும். அதாவது அவங்க திரும்ப குத்துனாங்களா இல்லையா? இதுல செப்ப வர முடியாதுங்க. 7 மணிக்கெல்லாம் நான் ரொம்ப பிஸி. ஏன்னா வீட்டுல சன் டிவியில சீரியல் ஓடுது. அம்மே நாளை பார்க்கணும். அன்னைக்குதான் வெள்ளிக்கிழமை தான் ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? வியாழக்கிழமை வரைக்கும் அதை திங்கக்கிழமையில இருந்து கொண்டு வருவாங்க. வெள்ளிக்கிழமை அதுக்கு ஒரு நிறைவு இருக்கும். அதை நான் பார்த்தே ஆகணும். சாத்தா பேசுவான். அம்மே நீங்க போய் பாருங்க, நீங்க போய் அந்த ட்விஸ்ட் இருக்குது பாருங்க. சாத்தா பேசிட்டே இருப்பான். உண்மைங்களா? இன்னும் நம்ம சினிமா கதைக்கு வரலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமா பாவமான ஒரு காரியம் இல்லைங்களா? ஒண்ணு அடிக்கிறாங்க, இல்லைன்னா பாவம் பண்றாங்க. இது விட்டு என்ன இருக்குது சொல்லுங்க? அதுக்கு நான் போய் தேட்டர் நான் மிஷன் பண்ண. அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த பயங்கரமான இந்த காரியத்துல மூழ்கி ஏன் உன் ஆலயத்தை நீ அசுத்தப்படுத்துற? ஏன் உன் ஆலயத்தை நீ அது சுத்தமாய் இல்லாதபடிக்கு அதை ஒரு அசுத்தமாய் வைக்கிற? வேதத்துல கவனிச்சு பாருங்க. 17வது வசனம் என்ன சொல்லுது? ஆமென். நம்ம சீக்கிரமா முடிக்கலாம். அதாவது 17வது வசனம் 1 கொரிந்தியர் 3:17. If anyone destroys God's temple, God will destroy that person. For God's temple is scared and is together and abundant. ஆமென். இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யாராவது ஒருவன் தேவ ஆலயத்தை ஆமென் அது நிர்மூலமாய் போட்டால் அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் அவனை நிர்மூலம் பண்ணி போடுவார். அல்லேலூயா. இடத்துல என்ன சொல்லுகிறார்? அவனுடைய காரியங்கள் ஆமென் நிர்மலமாகி போகும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமானது. ஆமென். நீங்க ரட்சிக்கப்படுறீங்க பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க பாருங்க, பரிசுத்தமான ஒரு ஆலயத்தை ஆண்டவர் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறார் இல்லைங்களா? ஒரு துளி அளவு கூட அதுல பாவம் இல்லாதபடி ஆண்டவர் சுத்தம் பண்ணி அந்த ஆலயத்தை கரத்துல கொடுக்கும் போது நீ சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போனா ஆமென் பாவம் உனக்குள்ள இருந்தா நீ அந்த ஆலயத்தை பழுதற்றபடியாய் செய்யும் போது அந்த ஆலயத்தை நீ ஒன்றுமே இல்லாத பண்றீங்க பாருங்க. அப்ப கர்த்தருடைய காரியம் என்னவா இருக்குது? ஆண்டவர் உங்களே நிர்மூலமாக்கி போடுவார். இதுதான் முடிவு. ஆமென். அப்ப இந்த உலகத்துல இந்த வனாந்தர வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்ன? உன்னுடைய ஆலயத்தை நீ சுத்தமாய் வைத்தாதான் பரம கானானை நீ சந்திக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஆலயத்தை நீ சுத்தமாய் வைக்கலன்னா அந்த பரம கானானை நீ சந்திக்க முடியுமா? ஆமென். இன்னைக்கு யோசித்து பாருங்க. என்னுடைய ஆலயத்துல ஆமென் எத்தனை மணி நேரம் ஜெபம் நடக்குது? அல்லேலூயா. நான் சொல்லுகிறது சபை அல்ல, உங்களுடைய ஆலயத்துல ஆமென் எத்தனை மணி நேரம் ஜெபம் நடக்குது? அப்ப உன் ஆலயத்துக்கு நீங்க தானே பாஸ்டர், ஆமென், நீங்க தானே ரெவரண்ட், நீங்க தானே எல்லாமே, நீங்க தான் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் மேல பழி போட முடியாது. ஆமென். ஏன்னா உங்க ஆலயத்திற்கு நீங்க தான் எல்லாமே. அப்ப நீங்களா இருக்கும்போது உங்க ஆலயத்தை நீங்க எப்படியாய் காத்து கொண்டிருக்கிறீங்க? இப்ப ஓய்வு நாள் வருது, நல்ல கவனிங்க. ஓய்வு நாள் வருது. இந்த ஓய்வு நாளில் உன்னுடைய ஆலயத்துல ஆராதனை நடக்குதா? ஆமென். யோசித்து பாருங்க.
இன்னைக்கு ஆராதனை நடக்காதபடிக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு வச்சுங்க, அப்போ ஆலயத்தை நீ எப்படி நடத்துற? ஆமென். எப்படியா நடத்துறீங்க? இப்ப ஆண்டவருடைய சாபம் வருமா? இப்ப ஆண்டவர் ஒரு ஆலயத்தை வச்சிருக்கிறார். இப்ப இந்த ஆலயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஆலயத்தை நடத்துற பொறுப்பு அது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க எல்லாரும் வரீங்க ஆராதிக்க. நான் பூட்டு போட்டு அது முக்கியமான கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே நோட்டீஸ் போர்டில் போட்டுட்டு அது எனக்கு முக்கியமான கல்யாணம் இருக்குது, நான் போறேன், இன்னைக்கு சர்ச்சு லீவ் சொல்லிட்டு போறேன்னு வச்சுங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆமென். என்ன செய்வாரு? அதற்கான பலனை கொடுப்பாரா? இன்னைக்கு அதே ஆண்டவர் உன்னை கேட்கிறார். ஒருவேளை நீ லீவ் போட்டு வேலைக்கு போனா அந்த பாஸ்டா இருக்கிற உனக்கு உன் ஆலயத்துக்கு நீ தானே அது ஊழியக்காரன். அப்ப உன்னுடைய ஆலயத்தை ஆண்டவர் என்ன கேட்கிறார்? என் ஆலயத்தை நீ எப்படி பழுதற்றுபடியாய் செய்யலாம் இல்லைங்களா? என் ஆலயத்தை நீ எப்படி கெடுக்கலாம்? நான் வரல ஆலயத்துக்குள்ள. அப்ப உன் ஆலயத்துல நான் வரும்போது நீயே இல்லாத போனா இந்த இடத்துல ஆராதனை நடக்கலாம், அந்த ஆலயம் கர்த்தருடைய ஆலயமா இருக்க முடியுமா? சொல்லுங்க. மாசக்கணக்கில் லீவ். ஆமென். கிறிஸ்மஸ் கொண்டு தான் நான் போவேன் சபைக்கு, அது ஈஸ்டருக்கு மட்டும் தான் போவேன், குட் ஃப்ரைடேக்கு மட்டும் தான் போவேன். இன்னைக்கு ஆண்டவருடைய கேள்விக்கு என்ன பதில்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், தினமும் உன்னுடைய ஆலயத்தில் எவ்வளவு நேரம் ஜெபம் நடக்குது? என்ன சொல்லுவீங்க? நான் 8 மணி நேரம் வேலையில பிஸியா இருந்தேன், 12 மணி நேரம் வேலையில பிஸியா இருந்தேன், எனக்கு ரொம்ப டயர்டு, நான் ஜெபிக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உன் ஆலயத்தில் அது பெரிய சத்தம் எழும்பணுமா இல்லையா? உன் ஆலயத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கணுமா இல்லையா? உன் ஆலயத்தில் ஆண்டவர் இறங்கணுமா இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு சரீரத்தை அவருடைய ஆலயம் என்று சொல்லும் போது நீ கவனிங்க, அப்பாவுடைய சமூகத்துல இதை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறது தான் பரலோகத்திற்கு பாத்திரவானாயிருக்கிறார். ஆமென். யார் அந்த பரிசுத்தர்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறார். இத்தனை பேர்ல யார் அந்த பரிசுத்தர்? நீங்க ஆண்டவருக்குள்ள நாம் எப்படியா இருக்க போகிறோம்? எல்லாரும் எழுந்து இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய ஜெபங்கள் மாறும். கர்த்தர் நம்மை நிர்மலமாக்கி போகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் தான் நடத்தும். நல்ல கவனித்து பாருங்க. அங்காய ஆலயத்தை சுத்திகரித்த பிறகு இடத்துல தெய்வ மகிமை இரட்டிப்பாய் இறங்க ஆரம்பித்தது. இன்னைக்கு உங்களுடைய ஆலயத்தை சுத்திகரிக்க ஆரம்பிங்க. இரட்டிப்பான அவருடைய மகிமையோடு இன்னைக்கு வீட்டுக்கு செல்லுங்க. ஆசீர்வாதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அப்பா கொண்டு வர போகிறார். இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. என் ஆலயம் கர்த்தருடைய ஆலயமாய் தான் இருக்கணும். இதுல சாத்தானுக்கோ பாவத்திற்கும் இடம் அல்ல. ஆமென். சாத்தான் இதுல பிரவேசிக்க முடியாது. அப்பாவுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு அந்த இயேசு உனக்குள்ள வரணும். இன்னைக்கு இயேசு உனக்குள்ள வரணும். பாவமான காரியம் அல்ல, பரிசுத்தமான காரியத்தை கொண்டு வாழும்போது ஆமென். உன்னுடைய எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் போது, இந்த ஆலயம் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கும் போது நிச்சயமா இந்த காலனை சந்திக்க போகிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தரை மீறி வேற காரியம் உலகத்தில் இல்லை. நீங்க அப்பாவுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இயேசு உன்னை சந்திக்க வருகிறார். உன்னுடைய அருகில் நின்று கொண்டிருக்கிற அந்த இயேசு உனக்குள்ள அவர் வரணும். உனக்குள்ள இயேசு வரணும். உனக்குள்ள அப்பா வரும்போது தான் ஆமென் உன்னுடைய ஆலயம் அவருடைய சரீரமாக இருக்க போகிறது. ஆமென். அப்பாவுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உன்னுடைய சரீரத்தை அவருடைய ஆலயம் என்று சொல்லுகிறாரே, நீங்க அப்பா என் சரீரம் உடைய ஆலயமாய் மாறணும். சரிங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுனை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுனை பார்த்து கொண்டிருக்கிறார். Yes, Almighty. உம்மை துதிக்கிற தகப்பனே,
இடத்துல ஒப்பு கொடுத்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் மாறுபடுகிறோம். கடைசி காலத்திற்குள்ள நாம இருக்கிறையா அன்றுவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சரீரம் ஆலயமாய் மாறும். அன்றுவரே ஸ்தோத்திரே, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இது ஆலயமா இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல இன்னைக்கு ஒரு பாரம், ஒரு கடமை ஒவ்வொருத்தரும் மீது வாங்கி வரணும். எனக்குள்ள இயேசு, என் ஆலயத்துல இயேசு கடைசி வரைக்கும் இருக்கணும். கர்த்தருக்காய் நான் சாட்சியாய் நிற்கணும். கர்த்தருக்காய் நான் வைராக்கியமாய் நிற்கணும். பாவம் எனக்கு வேண்டாம். பரிசுத்தம் கர்த்தருக்காய் ஜீவிக்க என்னை பலப்படுத்து. ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதி. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருத்தரும் மீது தங்கி இருக்கும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாருடைய ஆலயமாய் மாற்றி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆராதனை ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.